ஹோட்டல் ரெசிபி. அதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். 4 கிலோவுக்கு உண்டான அளவு நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன். நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேலம் ஸ்பெஷல் மிலிட்டரி ஹோட்டல் மட்டன் பிரியாணி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மட்டன் பிரியாணி மிலிட்டரி ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபிங்க. இது சேலம் மிலிட்டரி ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். சீக்ரெட் ரெசிபிங்க இது தான். பாருங்கள், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்ன ஜாதி பத்திரி. இப்போ நான் சொல்கிறது 1/4 கிலோ அரிசிக்கு சொல்கிறேன். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாதி பத்திரி பாதி பூ வச்சுருக்கேன். ஜாதிக்காய் 1/4 கால்வாசி ஜாதிக்காய். அப்புறம் பட்டை நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் நல்லா தூளாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்லா வாசனை கொடுக்குற பிரியாணி மசாலா. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 2. இது ஸ்டார் அனீஸ், அன்னாசி பூன்னு சொல்லுவோம். அது ஒரு பூவை நல்லா உடச்சி இது மாதிரி வச்சுருக்கேன். இது லவங்கம் 5 பீஸ் வச்சுருக்கேன். 3 ஏலக்காய். இது பட்டை ஒரு பீஸ். கல்பாசி பாருங்க, இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் சின்னதாக 2 எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். தயிர் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1 நறுக்கி வச்சுருக்கு. பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன் நீட்ட வாக்கில். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது இல்லைங்கிறவங்க பெரிய வெங்காயமே இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்குங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ இதில் 50 ml ஆயில் ஊற்றிருக்கு. இதில் இந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ஆனியனை போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சில்லியும் போட்டாச்சு. இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மட்டன் க்ளீன் பண்ணியிருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். இப்போ அதுலேயே அந்த இஞ்சி பூண்டு விழுது, தயிர், இந்த மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர். காரம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு. இதில் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கிற புதினா,
இந்த கொத்தமல்லியில் பாதி எடுத்து போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். நல்லா இது தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 கிலோ ரைஸ்க்கு உண்டான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் பாதி தண்ணி இப்போ இதில் ஊற்றி 3 விசில் கொடுத்து மட்டனை நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிக்கோங்க மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிற பேலன்ஸ் தண்ணியும் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். மறுபடியும் இப்போ 1.5 கிளாஸ் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ ரைஸ்க்கு 2.5 கிளாஸ் வேணும். இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்ட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே எடுத்துடலாம். அவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க மிலிட்டரி ஹோட்டலில். பாருங்கள், இந்த ஸ்பைசஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துடுங்க. ஸ்பைசஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸ்பைசஸ் மேலே வர்றதெல்லாம் அப்படியே எடுத்துடுங்க. இது 1/4 கிலோ ரைஸுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பைசஸ் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி செஞ்சால் நிறையா ஸ்பைசஸ் வரும். அது எல்லாமே இது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த பட்டை பீஸ் தெரியுது, பட்டையை எடுத்துடலாம். இந்த பிரிஞ்சி இலையை தவிர மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் தண்ணி நீங்கள் ஊற்றுறப்ப மேலே அப்படியே வரும். மிதங்கிட்டு வர்றதை நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அப்போ அரிசி நாங்கள் கொட்டிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது பவுட்ரு பண்ணியிருக்கிற அந்த சீக்ரெட் ரெசிபி மசாலா பவுடர், பிரியாணி மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை கொட்டி ஒரே ஒரு விசில் கொடுத்தா போதும். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அவ்வளோதான். 1/4 கிலோ ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் தான் ஊற்றணும். நீங்கள் அரை பழம் 1 பழம் அப்படி கணக்கெல்லாம் பார்க்காதீங்க. 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இந்த அரிசி சீரக சம்பா ரைஸ் இதை போட்டுக்கலாம். உப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ரைஸ் ஆனதும் நாங்கள் சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கேன். வச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக மிலிட்டரி ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற அந்த கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுதாங்க சேலம் மிலிட்டரி ஹோட்டல் ரெசிபி, சீக்ரெட் ரெசிபி. பிரியாணி மசாலா வந்து கடைசியாக தான் அவங்க போடுறாங்க. அதே மாதிரி அந்த இதெல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே அந்த மட்டன் வெந்ததும் அந்த தண்ணியில் மேலே மிதங்கிறது எல்லாமே எடுத்துட்டாங்க. இதுதாங்க சேலம் ஸ்பெஷல் மிலிட்டரி ஹோட்டல் ரெசிபி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.